السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال الحواريون இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களது தோழர்கள் சொன்ன அந்த நேரம், யா ஈஸாவுன மரியம, யா மரியமினுடைய மகன் ஈசாவே, அல் யஸ்ததீஉ ரப்புக, உம்முடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ஐயுனஸில அலைனா மாயிதத்தம் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவை உங்களால் இறக்கி வைப்பதற்கு நீங்கள் சக்தி பெற்றவர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதாவது இந்த சூறாவினுடைய பெயர் காரணம் சூரத்துல் மாயிதா, உணவு தட்டு என்பதனுடைய பெயர் காரணமே இந்த ஆயத்துகள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சூறாவினுடைய முடிவில் உள்ள இந்த ஆயத்துகள் தான். என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நண்பர்களாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி சஹாபாக்கள் உண்டோ அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய அந்த மக்கள் அவங்க கேட்குறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஈசாவே, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப பஞ்சம் பட்டினியில் இருக்கிறோம், எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவை நீங்கள் இறக்கி வைங்கன்னு கேட்டாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக்கோங்க சொல்லிட்டு அவங்க அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள், அவங்களுடைய ஹவாரியாக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நண்பர்களுக்கு பேர் ஹவாரியூன். அவங்க சொன்னாங்க, காலு நுரீது, நாங்கள் நாடுகிறோம், அந்நகுல மின்ஹா, அந்த உணவு தட்டிலிருந்தும் நாங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி, தத்துமை இன்ன குலூபனா, நாங்கள் ஏற்கனவே பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறோம், அந்த உணவின் மூலியமாக எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன நிம்மதி கிடைக்கும்? அதாவது நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் வணங்கக்கூடிய ரப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவன் நினைச்சான்னா வானத்திலிருந்து கூட எங்களுக்கு உணவை கொடுக்க முடியும் அப்படின்னு எங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதாவது நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் நபி, நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் துவா செஞ்சு எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வணங்கக்கூடிய ரப்பு பொய் கிடையாது, உண்மையானவன் தான் என்பது எங்களுடைய நஃப்ஸு எங்களுக்கு சொல்லும், எனவே இங்கே இறக்கித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. வண்ணஅலம் அன்பது சதக்கத்தனா, இன்னும் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டியும், உங்களை உண்மையாளர்கள் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்காக வேண்டியும், வனக்கூன அலைஹா மின ஷாஹிதீன், மறுமை நாளில் சாட்சியாளர்களில் நாங்கள் ஒருவராக ஆகிவிடுவதற்காக வேண்டியும் நீங்கள் உணவு தட்ட அந்த உணவை எங்களுக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், கால ஈஸா இப்னு மரியம, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியமினுடைய மகன் ஈசா அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, எங்களை பரிபாலிக்கக்கூடியவனே, அன்சில் அலைனா, எங்களின் மீது இறக்கி வை, மாயிதா, மாயிதத்தம் மினஸ்ஸமாயி, வானத்திலிருந்து ஒரு உணவை எங்களுக்கு இறக்கி வை, தகூலனா, எங்களுக்கு அது ஆகும், ஈதன், ஒரு பெருநாளாக ஆகும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு தஃசீர் கொண்டு வரோம். அதாவது உணவு தட்டை நாங்கள் இறக்கி வைத்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளை போல கொண்டாடுவோம். இது உணவு தட்டு, ஒரு உணவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது, அந்த நாளை நாங்கள் ஞாபகம் வைத்து கொண்டு அந்த நாளை நாங்கள் பெருநாள் கிடையாது, பெருநாள் வேற. ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம், எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கிய நாள் அப்படின்னு நம்ம இதை நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உணவு தட்டு இறங்குறதே பெருநாள்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் என்னன்னா கொஞ்சம் யோசிக்கணுங்க. உணவு தட்டு இறங்குறதே பெருநாள்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அம்மா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உங்களை இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக நம்ம அனுப்பியிருக்கோம், அகிலம் அண்ட சராசரம் அனைத்திற்கும் நீங்கள் ரஹ்மத்து. இந்த ரஹ்மத்தாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் நம்மளுடைய நாள் என்ன நாள்? பெருநாள் கிடையாதா? அது இல்லை சாதாரண நாளை போல ஒரு நாள் தான் அப்படின்னு கடந்துடணும்னா, அதாவது அது மக்கள் சந்தோஷப்பட வேண்டிய நாள். இந்த இடத்துல அர்த்தம் கொண்டு வராங்க, உணவு இறங்கியதே பெருநாள் என்றால் எல்லோருக்கும் அருள்கொடையாக இறங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நாளும் அதுவும் பெருநாள் தான் சொல்லிவிட்டு, அவ்வளினா ஆகரினா, இந்த நாளை எங்களது மூதாதையர்களும் இன்னும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். வாயத்தம் மின்
முன்னின் புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த அத்தாட்சியாகும் சொல்லிட்டு வருசுப்பனா வாழ்த்த ஹைரோர் ராசிதீன், ரப்பே எங்களுக்கு இதன் மூலியமாக ரிசுக்கு கொடு, நீனே ரிசுக்கு வழங்கக்கூடியவர்களின் மேன்மையானவன் சொல்லிட்டு காலல்லாஹு அல்லாஹ் பதில் சொன்னான். காலல்லாஹு இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், உங்களின் மீது நான் அந்த உணவை இறக்கி வைக்கிறேன். ஃபமை யக்ஃபுர் பஅது மின்கும், யாராவது உங்களுக்கு நான் தட்ட அந்த உணவு சாப்பாடை இறக்கிறேன், இறக்குனதுக்கு அப்புறம் என்னை நீங்கள் மறுத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ் டிமாண்ட் வைக்கிறான், நீங்கள் கேட்குறது நான் தர்றேன், ஆனால் நான் உணவை தந்ததற்கு பின்னாலும் என்னை நீங்கள் இறைவனாகவே போல நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உலகத்தில் இதுக்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்காத தண்டனை நான் உங்களுக்கு தருவேன். இப்படி உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத தண்டனை. என்ன நீங்கள் கேட்குறீங்க, அல்லாஹ் உண்மையாக இருந்தால் எங்களுக்கு இந்த உணவை இறக்கி வைங்க கேட்குறாங்க, நான் உணவை தர்றேன், ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னாடி என்னை மறுத்தீங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷிர்கு குஃபுரை வச்சிங்கன்னா நான் இதை விட ரொம்ப மோசமான தண்டனை கொடுப்பேன். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க சஹாபாக்கள். அதாவது 3 பேருக்கு நரகத்தில் ரொம்ப மோசமான தண்டனை கொடுக்கப்படும். அதில் ஒன்று உணவு தட்டி இறக்கப்பட்டவர்கள், இன்னொன்று நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்கள், இன்னொன்று ஃப்ரௌன். 3 பேருக்கு நரகத்தில் ரொம்ப மோசமான தண்டனை கொடுக்கப்படும். இந்த 3 பேர்த்து சொன்னாங்க. இந்த இதில் நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வர்றது, கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான். என்ன சொன்னோம்னா, அந்த உணவை நான் இறக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது அதில் என்ன சாப்பாடு இருந்துச்சுன்னா 7 மீன்கள் 7 ரொட்டிகள். 7 மீன்கள் சொர்க்கத்து, 7 மீன்கள் 7 ரொட்டிகள், ஒவ்வொன்றும் சொர்க்கத்தினுடைய உணவு ரொம்ப அறுசுவை. அல்லாஹ்வுத்தாலா இறக்கி தரான், விவசாயம் பண்ண தேவையில்லை. நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதுக்கல் கூடாது. நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு பசிக்கும் போது நான் இறக்குறேன், நீங்கள் சேர்க்கக்கூடாது. அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர்கள் இவ்வாறு செய்ததின் காரணமாக, அல்லாஹ்வின் சொல்லுக்கு மாறு செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களது முகங்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றிவிட்டான். யார் இந்த விஷயங்களை செய்தார்களோ, அல்லாஹ் தஆலாட்ட இந்த மாதிரி உணவை கேட்டு அல்லாஹ் உணவு கொடுத்து யார் இறைவனை மறுத்து பதுக்கி வைக்க ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய முகங்களை அல்லாஹ் இவ்வாறு மாற்றிவிட்டான். உடனே குறைஷி மக்கள் வந்தாங்க. யார்? அங்கே மக்கால வசிக்கக்கூடியவங்க நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், அபூஜஹல் அந்த கூட்டணிலாம் வந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு இந்த சஃபா மலையை, சஃபா மருவா இருக்குல்ல, சை செய்கிறோம்ல, அந்த இடத்துல அந்த சஃபா மலையை நீங்கள் எங்களுக்கு தங்கமாக மாற்றிட்டாங்க, நாங்கள் உங்களை மனப்பூர்வமாக இஸ்லாத்தை எத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், நான் மாற்றி தந்துடுறேன். அவங்க எப்படியா இஸ்லாத்துக்கு வரணும். அவங்க இந்த ஹவாரியாக்கள் கேட்ட மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பனி இஸ்ரவேலர்கள் கேட்ட மாதிரி இவங்க கேட்குறாங்க, நீங்கள் வேணால் அவங்களுக்காண்டி மாற்றி கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேண்டாம், நான் சஃபா மலையே நான் உங்களுக்கு தங்கமாக மாற்றி தந்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதை விட நீங்கள் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்தால் போதும், அப்படி ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறு செய்யலை. நபிசுல்லா என்ன செஞ்சாங்க, நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கல்வை மாற்றினா நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் எந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டாம், இப்படி தேவையில்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆயத்துகளிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய விடயத்தை சொல்கிறான். அல்லாஹ்க்கு நம்ம ஒரு விஷயத்தை மனமோந்து கேட்குறோம், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துட்டான், அதை தந்ததுக்கப்புறம் அவனுக்கு நம்ம மாறுதலாக நடந்தால் அல்லாஹ் என்ன மாதிரியான தண்டனையை கொடுப்பான் என்பதற்கு இந்த ஆயத்துகள், இந்த சூறாவினுடைய இந்த பெயர் காரணம், மாயிதா என்ற பெயர் காரணம் கொண்டு இந்த ஆயத்துகள் நமக்கு மிகப்பெரும் உதாரணமாக இருக்கிறது. இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ, வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா